கேமராமேன் அப்படி முன்படுத்தாரு அவர். பொதுவா வந்து ஒரு பையன் வந்து வெளியில இருந்து கிராமத்துல இருந்து இங்க சிட்டிக்கு வந்தானா ரொம்ப ஜாலியா இருக்கும் நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க நிறைய பேர். அது இந்த காலேஜ் முடிச்சுட்டு அவன் ஓகே மூணு தண்ணி போட்டு பசங்க வெளியே போறான்னு பீச் போலாம் அது போலாம் இது போலாம் ரொம்ப யோசிப்பானுங்க. ஆனா இங்க வந்து கம்பெனிக்கு முன்னாடி வேலை செஞ்சு ஒரு சம்பளம் வாங்குற மாதிரி அதுக்கப்புறம் தெரியும். இப்போ வந்து மச்சான் வந்து ஒரு ஜோக் ஒன்று சொல்லுவாங்க. ஓகே ஆனா கண்டிப்பா கருப்பட்டி காப்பி நல்லா இருக்கு. பட் ஆனா கருப்பட்டி காப்பி கிட்ட இப்ப எல்லாரும் கருப்பட்டி காப்பி ரொம்ப வந்துருச்சு. கூடவே ஒரு இந்த சிகரெட் மட்டும் வித்தாங்கன்னா சிரிக்க சொல்லலாம் இல்ல சொல்றேன் டெவலப் ஆச்சு. ஒரு சிகரெட் வித்தாங்கன்னா அப்படியே வேற மாதிரி ஓடும் கடை. ஆனா ஏதாவது போட மாட்டாங்க என்னன்னு தெரியல. நம்ம மாதிரி பேச்சுலருக்கு ஜோக் கடை இது. ஜோக் தானே இது வந்து எப்படி சொல்றது, இது வந்து குற்ற செயல்ற இது மெசேஜா என்னன்னு பாத்தீங்கன்னா என்னடா சிரிக்கிற சண்டை போட்டே இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு லவ் ரொம்ப ஸ்ட்ராங்காவே இருக்கும். ஒரு சில பேர் இல்லடா இது என்ன அந்த வீடியோ கொஸ்டின் எடுத்து போறோம் நோட் பண்ண வேண்டியதுங்களா ரூம்ல உசுப்பா தொடர்பு ஒவ்வொருத்தரும் ஒரு லவ் பண்ண கத்திரியா இருக்கான். அப்படி சண்டை போட்டா லவ் ஸ்ட்ராங்னு இது எவ்வளோ கிளப்பி விட்டு சண்டை போட்டா லவ் ஸ்ட்ராங் இருக்கு. அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு சண்டையா போடுறாங்க. ஆனா கேட்டா யாரு பேச்சு கேட்காம இருந்தாலும் இந்த நன்மை வந்து உட்காந்துருக்கோம். அப்ப எல்லாம் பேச்சு கேட்கலாம். பெத்தவங்க சொன்ன பேச்சு வாத்தியார் பேச்சு கேட்டுதான் இந்த அளவுக்கு வந்து ஒத்துற பண்ணல. ஆனா அவர் சொல்லும் போது நம்ம என்ன சொல்லிட்டு இருந்தோம், அவரை படிக்கும் போதே சொன்னான் படிச்சீங்கன்னா எக்ஸ்ட்ரா அடிஷனலா அடிஷனல் என்ன கத்துக்கிட்டோம். காலேஜ் ஏறிவிட்டு வெளில ஒரு ஆசிரியர் வெளில வருது எல்லாம் கத்துக்கிட்டேன். வேற என்ன கத்துக்கிட்டேன் ஒன்றும் கத்துக்கல. நான் தான் போட்டு இவனை போட்டு டார்ச்சர் பண்ணுவோம். ஆனா எனக்கு தப்பு கொடுக்குறான்டா. இப்போ வேலைக்கு ஓடுறோம் வரோம் போறோம் எப்படிதான் செட்டில் ஆக போறோம் லைஃப்ல மச்சி. ஆனா நான் ஒரு அட்வைஸா ஒண்ணு சொல்லணும்னா, உனக்கு எது பிடிச்சிருக்கோ அதுக்காக ஃபோக்கஸ் பண்ணி ஃபுல்லா வந்து ஆர்டர் பண்ணினா அது இப்போனா எப்பனா வந்து அது வந்து சக்ஸஸா மாறும். அதான் மச்சி எனக்கு எது பிடிக்கவே தெரிய மாட்டேங்குது. புரியுதா? எனக்கு என்ன வரும்னு எனக்கே தெரியல. உனக்கு என்ன பிடிக்கும் தெரியல. எனக்கே தெரியல. பிடிக்கும் தெரியலையா? ஒண்ணுமே தெரியல. உன் நல்ல ஏஜ் உனக்கு எது பிடிக்கணும் உனக்கே தெரியும். அங்க போற நீ பொதுவாடா குறிப்பா இருக்கிறது வந்து எஸ்பி கோயில். மெயினா எஸ்பி கோயில் ஃபுல்லா நம்ம கவர் பண்ணணும். ஏன்னா எஸ்பி கோயில நிறைய யங்ஸ்டர் இருக்காங்க. அவங்களை வந்து நம்ம இந்த லொகேஷனை பயங்கரமா கவர் பண்ணி போட்டோம்னா பயங்கரமா நமக்கு வந்து ஃபாலோஸ் வருவாங்க. நம்மளோட ஃபேன்ஸ் நிறைய உருவாயிடுவாங்க. ரொம்ப பொறுத்து நான் சொல்ல என்னன்னா சிரிக்காத சிரிக்கிறதுக்காக சொல்ல நான் சீரியஸா சொல்றேன். சிரிக்கிறதுக்காக சொல்றேன் மச்சான். லவ் இல்ல நம்ம வந்து இப்ப இப்ப என்ன மாதிரி பசங்க எல்லாமே நாங்க லவ் பண்றோம் லவ் பண்ணல எல்லாமே வரலையாடா கடைசியில சொல்றேன்டா. காலேஜ் படிக்கும்போது கண்டிப்பா ஜாலியா இருக்கணும் நிறைய சுத்தணும் ஃபிகர் இருக்கணும் லவ் பண்ணணும் அப்படியே தோணும். காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு வந்து அப்படியே ரன் பண்ணும்போது கொஞ்சம் சாதா மிடில் கிளாஸ் பசங்க வச்சுக்கேன். சொல்லு லவ்வுக்கு அட்வைஸ் சொல்றேன். அட்வைஸ் சொல்லுவாங்க எண்டிங் சொல்லிட்டு இருக்கேன். எண்டிங்ல தான் லவ் அட்வைஸ் வரும். லவ் பண்ணி பேசுறேன் வீட்டுல கஷ்டத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு அட்வைஸ் சொன்னா லவ் பண்ற பொண்ணு நல்லா பாத்துங்க, லவ் பண்ற பையன் நல்லா பாத்துக்கங்க, நல்லா பாத்துக்கலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க அப்படி சொல்லணும்டா. லவ் பண்ணீங்கன்னா வீட்டுல கஷ்டம் இருக்கும். அந்த ஒரு 25, 26 வரைக்கும் ஒழுங்கா வாய்ச்சா மட்டும்தான் அதுக்கு எல்லாம் லவ் பண்றது வேணாம். அதுக்கப்புறம் மட்டும் லவ் எல்லாம் வச்சுக்கலாம். என் மைண்ட் செட் பொறுத்தெல்லாம் சொல்றேன். அதான் எனக்கு ஏன்டா லவ் அவ்வளவு ஒரு கேவலமா ரியாக்ட் பண்ணி பேசுறாங்க. ஒரு ஒரு ஃபீலிங்ஸோட பேசுறாரு. ஒரு ஃபீலோட லவ்ன்றது தனி ஃபீலிங்ஸ் தான்டா. ஆனா இப்போ இருக்கிற ஜெனரேஷன் வந்து ரொம்ப எப்படி சொல்றது அதை பத்தியா லவ் டாபிக் வேணாம் தெரிஞ்சு சொல்ற லவ் பத்தி லவ் பத்தி என்ன சொன்னா, லவ் வந்து ஒரு ஒரு பேர் இருக்காங்கன்னா லவ் பண்ணிட்டாங்கன்னா அவங்க வந்து ஒரு லைஃப்காக வந்து பயங்கரமா டிஸ்கஸ் பண்ணி பயங்கரமான செக்ஸ் ஆயிருக்காங்க. அந்த மாதிரி நம்ம பாசிட்டிவா சொல்லணும். எப்பயுமே நெகட்டிவாவே நம்ம வந்து பார்க்க கூடாது. ஒரு லவ் பண்றாங்கன்னா மென் இப்ப கேர்ள்ஸ் பாய்ஸ் இருக்காங்கன்னா பாய்ஸ் வந்து வேலையில போல டவுனா இருக்கும்போது கேர்ள்ஸ் சப்போர்ட் பண்றாங்க. கேர்ள்ஸ் டவுனா இருக்கும்போது பாய்ஸ் சப்போர்ட் பண்றாங்க. அப்படி இருக்கும்போது லவ் வந்து அவ்வளவு ஒரு மேஜிக் மாரி பண்ணும். அதனால வந்து அவ்வளவுதான். ஓகேண்ணா. அதனால நம்ம